ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் பி டிஃபைனிங். இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்மாஸ்பியர்ல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது வந்து ஒரு பெட்ரூம் ஆர்கனைசிங் வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். பெட்ரூம்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது பெட் ஆர்கனைசிங். அண்ட் இந்த பெட் ஆர்கனைசிங்ல இந்த காட்டை பத்தியும் இந்த பெட்டை பத்தியும் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இந்த காட் வந்து ஹோம் சென்டர்ல வாங்கினேன். இந்த காட் மட்டும் இல்லை, இது கூடவே வந்து வார்ட்ரோப் வாங்கினேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினேன், அப்புறம் வந்து செஸ்ட் ட்ராவர் வாங்கினேன். எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பெட்டு வந்து நிறைய கடைகளில் தேடி தேடி இறங்கினேன். பட் எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரியே இருந்தது. பிகாஸ் நமக்கு வந்து ஸ்லீப் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் நல்ல ஒரு மேட்ரஸ்ல வந்து படுத்து தூங்கினாதான் வந்து அது நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக ஸ்லீப் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு சூஸ் பண்ணியிருக்க ப்ரொஃபஷன் வந்து கொஞ்சம் ரொம்பவே நேரம் நிற்க வேண்டிய ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கு. அண்ட் எனக்கு தூக்கம் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த தூக்கம் வந்து நல்ல ஒரு மேட்ரஸ் இருந்தால் அது வந்து கம்ப்ளீட் தூக்கமாக மாறும். ஸோ அந்த மேட்ரஸ்க்கு வேண்டி எனக்கு கம்ஃபர்டபுளாக பெஸ்ட்டாக இருக்கணும்னு வேண்டி நான் ஒவ்வொரு கடையும் தேடி தேடி இறங்கினேன். எனக்கு எதுவுமே வந்து செட் ஆகலை. கடைகளில் தேடி கிடைக்காத போது நான் ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஆன்லைன் வெப்சைட்ஸ்லேயே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சது வந்து ஃப்ளோ மேட்ரஸ்ன்னு சொல்கிற ஒரு ஆன்லைன் வெப்சைட் தான். இந்த ஆன்லைன் வெப்சைட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து டைரக்டா கஸ்டமர் கிட்ட போயிடும் இந்த ப்ராடக்ட். அதாவது பெட் வந்து டைரக்டா போய் ரீச் ஆகும். மிடில் மேன் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாது, அப்புறம் ரீட்டைலர்ஸ் கிடையாது. ஸோ இந்த பகுதி இல்லாதனாலே நமக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், நல்ல ஒரு 50% டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் கிடைக்கும். நல்ல ஒரு லக்ஸரி பெட் வந்து நல்ல ஒரு ஹாஃப் தி ப்ரைஸ் கிடைக்கும் போது யாரு தான் வேணாம்பாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்பவே வந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணி நல்ல ரிவ்யூஸ்லாம் படிச்சுட்டே இருந்தோம். நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருந்தோம். சரி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு கிடைக்குது. ஸோ பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் போது ஏன் விடுவானே. ஸோ வேற பக்கம் போகும்போது வேற கடைகள்லாம் தேடி பார்க்கும் போது இல்லை ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் பார்க்கும் போது என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையா இருந்தது. பட் இது எங்களுக்கு ரொம்ப ரீசனபிளா தெரிஞ்சது. அதுவும் கிங் சைஸ் பெட். அண்ட் நமக்கு வந்து என்னன்னா லைக் நம்ம என்ன மெஷர்மெண்ட் சொல்றோமோ அந்த எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வருது. நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் காமிக்கிறேன். I was like shocked. இது வந்து டெலிவர் ஆகும்போது வரைக்கும் எனக்கு வந்து பக்குன்னு இருந்தது. இந்த பெட் எனக்கு வந்து டெலிவர் ஆகும்போது ஒரு ஆட்டோல தான் வந்திருந்தது. ஆட்டோக்குள்ளார எல்லாம் ஸ்டாண்டிங்ல தான் நம்ம பெட்டை பார்த்துருக்கோம். இது என்ன இப்படி இருக்கு. ஒரு பெட்டு வந்து டெலிவரிக்கு வந்தாச்சு. நான் பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். ஒரு சின்ன ஆட்டோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்ல ஒரு பேக்கேஜிங்கில் வந்திருக்கு. இன்னொரு நிமிஷம் ஒரு ஷாக் வேறு. மைண்டில் அப்படியே பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. என்னதுடா பெட்டு இப்படி வந்திருக்கு அப்படின்னு இன்னொரு ஷாக் வேறு. ரொம்ப லைட் ஹேண்டடாக தான் இருந்தது. 2 பேரும் தூக்கி கொண்டு போய் ஹாலில் வச்சுட்டாங்க. பெட்டை வந்து நாங்கள் ஹாலில் இருந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நாங்கள் கொண்டு போகணும். எவ்வளோ நீட்டாக வந்து பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. எந்த விதமான டேமேஜும் கிடையாது. ரொம்ப நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பெட்டு வந்து வெளியே எடுக்கிறேன். எனக்கு நிஜமாவே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. பெட்டு தானே நம்ம கேட்டோம், என்னடா இவ்வளோ தின்னாக இருக்குது அப்படின்லாம் கொஞ்சம் என் மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது. காட்டுக்கு அளவாக நாங்கள் வந்து அதை நல்லா விரித்து விட்டுட்டோம். பார்த்தா பாய் மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த பெட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பெட்டை வந்து விரித்து விட்டோம். கரெக்டாக வந்து அந்த பெட்டை விரித்து விடும் போது கரெக்டாக அந்த காட்டோட சைஸுக்கு இருந்தது. நான் என்னடா பாய் மாதிரி இருக்குது, ஓலைப்பாய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்கும்போது. இந்த பெட்டை வந்து அவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சிசர்ஸ் வச்சு அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை வந்து நான் பிரிச்சிடுறேன். நான் வந்து டாப் லேயர் ஆஃப் த பிளாஸ்டிக்கை மட்டும்தான் நான் வந்து பிரித்து எடுத்தேன். அதை பிரித்து எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பெட்டு வந்து அப்படியே உப்பி வந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. அப்புறம் தொட்டு பார்க்கும்போது அதோட ஃபீல் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. மேலே அந்த டாப் ஃபினிஷ் இருக்குது இல்லைங்களா, பார்க்க அவ்வளோ ரிச் லுக்காகவும் இருக்குது, லக்ஸரியாகவும் இருக்குது. இந்த பெட் வாங்குறதுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 நைட் ட்ரையல். இந்த 100 நைட் ட்ரையல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பெட்டில் வந்து
வந்து நீங்கள் 100 நைட்ஸ் வந்து தொடர்ந்து படுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த 100 நைட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பெட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம் இந்த பெட்டை. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கேயுமே கிடைக்காது. நான் இது வரைக்கும் வேற எந்த பிராண்ட்லையும் நான் பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கிடைக்கும். இந்த 10 இயர்ஸ் வாரண்டி வந்து நிஜமாவே ஒரு பெட்டுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்தது. ரீசெண்டாக எங்கள் அக்காவும் வந்து ஒரு பெட் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் 2-3 இயர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு அந்த வாரண்டி கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஒரு ரொம்ப பெரிய ஃபேமஸ் பிராண்ட் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. பட் 2-3 இயர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃப்ளோ மேட்ரஸ் பிராண்டோட பெட்டுக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக கண்ணு மூடிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த பெட் வாங்கி ஒரு 40 டேஸ் மேலே ஆகுது. இந்த பெட்டு வந்து ஃபர்ஸ்ட் வீக் நான் யூஸ் பண்ணும்போது ஹானஸ்டாக சொல்ல போனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உடனே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். இல்லை வேற ஏதாச்சும் கூட நம்ம வாங்கிக்கலாம், எனக்கு கண்டிப்பாக தூக்கத்தை என்னால் சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து இந்த பெட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் பழக வந்து இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் டு ஆயிடுச்சு. இப்போ வேற எந்த பக்கம் படுத்தாலும் எனக்கு கல்ல பெட்டை காமிச்சிடுறேன். அவ்வளோ ஒரு சுகம், இந்த பியூட்டி ஸ்லீப். ஸோ இப்போ என்னோட ஃபேவரட் இந்த பெட் வந்து எனக்கு ரொம்ப லக்ஸரியான ஒரு ப்ராடக்ட் இப்போதைக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தூக்கம் வந்து அவசியமாக இருக்குது. ஸோ தூக்கம் வந்து ஒரு லக்ஸரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த ஒரு 8 மணி நேரம் எனக்கு தூக்கம் கிடைக்கிறதே வந்து இப்போ குதிரை கொம்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அந்த லக்ஸரின்னு வேர்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பீஸ்ஃபுல் ஸ்லீப் வந்து நம்ம வந்து நிம்மதியாக ஆழ்ந்த தூக்கம், நல்ல ஒரு கம்ஃபர்ட், காலையில் எந்திரிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் ஆகும் இல்லைங்களா, அதான் ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப்னு சொல்லுவோம். இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ல வந்து ஆலோவேரா இன்ஃபியூஸ்ட் கவர்ஸ் இருக்கனால இது என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஏஜிங்ல இருந்து தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பெட். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த பெட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த காட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் எப்படி உள்ளார ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாறி மாறி இருக்கும். என்னோட ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். இந்த ரூமுக்கு தேவையான என்னென்ன பொருட்களோ அதை வந்து நான் இதுக்குள்ளார ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைட் ஃபுல்லாக பில்லோஸ் வச்சுருக்கேன். இன்சைட் வந்து ஒரு குட்டி பெட் இருக்குது. அது வேணா கீழே போட்டுட்டு நானும் பாப்பாவும்லாம் உட்காந்து விளையாடுறதுக்கு அந்த மாதிரி டைமுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் நான். அப்புறம் இங்கே ஃபுல்லாக பெட்ஷீட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பெட்ரூம்க்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். அது வந்து ரெண்டும் எம்டியாக இருக்குது. ஃப்யூச்சரில் நான் வந்து என்னோட ஹேண்ட்பேக்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதில் ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. பட் இப்போதைக்கு இன்னும் நான் பிளான் பண்ணல. கீழே ஒரு பூ போட்ட பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து செல்ஃப் கேர் பாக்ஸு. அப்புறம் மேலே இருக்கிறது வந்து குட்டி வயசுலேருந்து நான் சேர்த்திட்டு இருக்க சின்ன சின்ன என்னோட ஒவ்வொரு 1 இயருக்கு நம்ம ஒவ்வொரு ஃபேவரட் திங்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செல்ஃப் கேர் பாக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வேண்டி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவாக நான் பண்ணுறேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு நான் வந்து மேக்ஸிமம் இந்த காட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து வீடியோ கிளிப் லாஸ்ட்டில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த கிங் சைஸ் பெட் வந்து நம்ம வெளியே வாங்க போகும்போது எப்படி இருக்கும்னா ஒரு 50,000 ரூபா கிட்ட வரும். நான் வந்து சரி அவ்வளோலாம் என்னால் ஒரே டைமில் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நான் நிறைய திங்ஸ் வாங்கினேன். அப்போ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதனால நான் வந்து இது இஎம்ஐயில் தான் நான் வந்து வாங்கினேன். இப்போ கிங் சைஸ் பெட்டு இவங்க கிட்ட வாங்கும்போது 22,500 கிட்ட வந்துச்சு. பட் என்னது வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்து நான் பண்ணதுனால எனக்கு வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்தது. அதனால 25,000 நான் வந்து முடித்தேன். அண்ட் இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2,000 வந்து இஎம்ஐ பே பண்ணிக்கிறேன். ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1,000 ரூபீஸ்லேருந்தும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம் குழந்தைங்கலாம் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா காலையிலாம் விளையாண்டு தூங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உருண்டு பிறண்டு அப்படியே நம்ம தூக்கத்தையும் சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க இல்லைங்களா. இந்த பெட்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ அவங்க உருண்டாலும் பிறண்டாலும் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த இடம் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம உட்காரோன்னா அந்த இடத்துல அமுங்கி அப்புறம் வந்து அந்த இடம் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து நம்ம ஓன் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். அண்ட் அந்த குழந்தைங்களுக்கும் அது வந்து ரொம்பவே ஈஸியாக அட்ஜஸ்ட் ஆகி அவங்க வந்து ரொம்பவே அழகாக வந்து தூங்கிக்கிறாங்க. எனக்கும் அவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த உடம்பு வலியெல்லாம் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்குறாங்க. எனக்குமே அந்த உடம்பு வலி இல்லை. ஸோ இது வந்து இப்போதைக்கு என்னோட லக்ஸரி ப்ராடக்ட். இதை கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உடனே ஷேர் பண்ணிட்டேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ரஸ்ன்னே நான் சொல்லுவேன். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. நீங்களும் ஒரு நல்ல ஒரு பெட் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நல்ல சைட்டை வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா, டெஃபினட்டாக இந்த சைட்டில் வந்து கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ என்னோட பெட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. நான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கேன். அண்ட் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வந்தேன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அதுலேயும் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ எஸ், இப்போ வந்து அப்படியே உங்களுக்கு வந்து நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு குட்டியாக வந்து காமிச்சிடுறேன். இந்த மாதிரி ட்ராஸ் இருக்குது. ஸோ இப்படி வந்து புஷ் பண்ணேன்னா அது வந்து நீட்டாக அழகாக அந்த மாதிரி ஸ்லைட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு புக் வச்சுருக்கேன். இந்த புக்கு வந்து நான் ஏதாச்சும் நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரே மாதிரி வச்சுருக்கேன். இந்த ட்ரேக்குள்ளார என்னோட க்ரீம்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் எனி டைம் நான் வந்து யூஸ் பண்ணியே ஆக வேண்டிய க்ரீம், எமர்ஜென்சி க்ரீமு. ஸோ எனக்கு அலர்ஜி இருக்குது. அலர்ஜியை வந்து இது பண்ணுறதுக்கு நான் வந்து க்ரீம் வச்சுருக்கேன். என்னோட சார்ஜர், என்னோட ஹெட்செட்டு, அப்புறமேட்டு என்னோட ஒரு கேட்ச் கிளிப். ஸோ இங்கே ஏசி ரிமோட் அப்புறம் டிவி ரிமோட் வச்சுருக்கேன். அங்கே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கீழே வந்து 2 பென் வச்சுருக்கேன். பென் இந்த மாதிரி ஒரு பென் ஹோல்டரில் வச்சுருக்கேன். அண்ட் ஒரு கிஃப்ட் வந்து அழகான கிஃப்ட்டு. இது வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் வந்து இதை வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ஒரு குட்டியான பீகாக். அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஹோல்டர் வச்சுருக்கேன். இந்த கேண்டில் ஹோல்டர் இப்போதைக்கு தேவைப்படாது. கேண்டில் வாங்கி அந்த சைஸ்க்கு வந்து போய் ஹோம் சென்டரில் போய் பார்த்து வாங்கணும். அண்ட் அடுத்தது வந்து ஒரு ஹார்டின் பில்லோ வச்சுருக்கேன். அது வந்து பாப்பா தன்மை வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ஒட்டி விளையாடுறதுக்கு தன்மைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதை வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பாப்பா தன்மைக்கு வந்து கலர் பென்சில் அண்ட் ஒரு புக் வச்சுருக்கோம். ஸோ தன்மை வந்து நைட்டு ரொம்ப நாட்டி பண்ணிட்டு இருந்தா, ரொம்ப விளையாடுற மூடில் இருந்தானா இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவேன். ஸோ உட்காந்து கலரிங் பண்ணிட்டு இருப்பான்.